நான் ஆண்டவர் கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள ஆண்டவர் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆரம்பத்திலேருந்து பார்க்குறோம், ஆண்டவர் குடும்பத்தை தான் உண்டாக்கினார், குடும்பத்துக்கிட்ட தான் பேசினார், குடும்பத்தின் மூலமாக தான் இயேசு வந்தார், குடும்பத்தை தான் எடுத்துக்கொள்ள போகிறது, திரும்ப அவர் வராரு. அப்போ ஏனோக்கு உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, எனக்கு கொடுத்த குடும்பம் ரொம்ப முக்கியம். என் குடும்பத்தை எக்காரணத்துக்கும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் எவ்வளோ கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காணிக்கையை பார்க்கிலும் நான் ஆண்டவருக்கு முக்கியம். யார் முக்கியம்? நான் முக்கியம். ஏனோக்கு அதான் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். ஆண்டவரோடு நடந்தான். ஆண்டவரோடு நடந்த அவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், தேவனோடும் நடந்தான், தான் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டான். அப்போ கிறிஸ்தவர்கள் செய்கிற பெரிய மிஸ்டேக்கை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். எங்கள் பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. வாரம் அம்மாவும் பொண்ணும் சர்ச்சுக்கு போவாங்க, வீட்டுக்காரர் வீட்டிலே தான் இருப்பார். இங்கேருந்து வல்லக்கோட்டைக்கு போகிறாங்க சர்ச்சுக்கு. ஆனால் அவருடைய லைஃபு, அவர் இப்படி நரகத்துக்கு போயிட்டால் சந்தோஷப்படுவாங்களா? இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளை வீட்டு சபைக்கு வராங்க. ரொம்ப தப்பு. யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்ற கர்த்தரையே. யோபு சொல்கிறார், கொன்று போட்டாலும் நான் நம்புவேன். அப்போ ஏனோக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, குடும்பத்தை சேர்த்து ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். நான் மட்டும் வந்து நின்று ஆண்டவர் ஆராதனை செஞ்சுட்டு போகிறது ஆண்டவர் எதிர்பார்க்கறது இல்லை. நீங்களும் வரணும், உங்கள் பிள்ளைகளும் வரணும், உங்கள் கணவனாரும் வரணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்போ ஆண்டவருக்கு குடும்பம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ ஏனோக்கு உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், அவன் வாழ்ந்த நாட்கள் ரொம்ப நாட்கள் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 900, 950, 960, 970 இருக்கு. ஆனால் இவன் வாழ்ந்த நாட்கள் வெறும் 300 வருஷம், 365 வருஷம். அதில் 300 வருஷம் தேவனோடு தான் வாழ்ந்தான். 300 வருஷம் தேவனோடு வாழ்கிறதுக்குன்னே தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணான், தன்னை ஒப்பு கொடுத்தான், தனக்குள்ள இருந்த பாவ சுபாவத்தை மாற்றினான். தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு அவன் மாறினான். புக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, தினம் வந்து ஆண்டவர் ஏனோக்கு கிட்ட பேசுவாராம். பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏனோக்கை பார்த்து சொன்னாரா, ஏனோக்கு நான் உன்னை தேடி பூமிக்கு வர விரும்பலை, நீ என் கூட வந்துரு, நீ நானும் சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு புக்கில் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கனால அவருக்கு ஏற்ற வாழ்க்கை எனக்குள்ளே வரணும். எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் தான், அவருக்கு ஏற்ற வாழ்க்கை